வெண்பாவுக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஏற்கனவே 2,00,000 அப்படிங்கிற மாரி சொல்லியே இவங்க அவ்ளோ இதா இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்மள ரூ. 10,00,000க்கு விக்க போறாங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாரி வெண்பா இருந்துகிட்டு ஏற்கனவே நம்ம மல்லி சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும், அதாவது இந்த மாரி யாராச்சும் கடத்திட்டாலும் சரி, இல்ல எதனா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு டைம்ல பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல தெளிவா வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த பயத்தை எல்லாத்தையுமே வெளிய காட்டாம இருக்க முடியல. அதே மாரி கூட இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்றாங்க. அவங்களுக்கும் இந்த மாரி எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா எங்க மல்லி அம்மாவும், அதே மாரி என் டாடாவும் நம்மள காப்பாத்துறதுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, அதே மாதிரி தான் மல்லி இங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. ஒரு பக்கம் மல்லி இங்க வந்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இங்க பார்த்தா அந்த லேடி இருக்காங்க. வெண்பாவ கிட்னாப் பண்ணது இவங்க தான் தெரிஞ்சிருச்சு. அதே மாரி வெண்பா, இன்னும் குழந்தைங்க எல்லாரையுமே இங்க கடத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ அந்த லேடியும் அந்த இடத்துல இருக்காங்க. அதாவது நம்ம மல்லி இருந்துட்டு ஏற்கனவே அந்த லேடி கிட்ட போயிட்டு, இந்த வீட்ல இருந்தவங்க எங்க? அப்படிங்கிற மாரி சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்களும் அங்கேயே இருக்காங்க. அப்போ எல்லா உண்மையுமே தெரிய வந்துரும் தானே! அப்படின்ற மாரி பார்த்தா தான் தெரிய வருது. அந்த ஒரு டைம்ல உங்கள தேடி வந்ததே இந்த ஒரு காரணத்துக்காக தான். அதாவது நீங்க குழந்தைங்கள கடத்தி விக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு தான், உங்க வீட்ட தேடி நான் வந்தேன். உங்கள தேடி நான் வந்தேன். அப்படி இருக்கும்போது நீங்க அப்போ யாரு, என்ன, உங்களோட ஃபோட்டோ எதுவுமே எங்ககிட்ட இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைங்கள வாங்குறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாரி சொல்லி, மல்லி இருந்துட்டு முதல்ல என்ட்ரி குடுக்குறாங்க. ஆனா அதே சமயத்துல வெண்பா இருக்கக்கூடிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா உண்மையிலேயே மல்லி இவ்ளோ மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது வெண்பாவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மல்லிக்கு உயிரே வருது. ஏன்னா உண்மையிலேயே மல்லிக்கு, அதாவது வெண்பா இவங்க கஸ்டடியில தான் இருக்காங்களா? அதுவும் இல்லாம இன்னும் எத்தன குழந்தைங்க இருக்காங்க? இது எல்லாத்தையுமே கண்ணால பார்த்துட்டு தான் தன்னோட சுயரூபத்தை இவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. அதுவும் இல்லாம நம்ம மல்லி இருந்துட்டு இப்படி ரவுடி கும்பல் கிட்ட போயிட்டு இப்படி மாட்டிக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இது எல்லாமே பண்றது வெண்பாவுக்காக மட்டும்தான். வெண்பாவ காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா தன்னாலதான் வெண்பா தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுக்குள்ள போட்டு புதைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம விஜய் பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி வெண்பாவ பார்த்ததுக்கு அப்புறமா இந்த லேடியோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு, நான் குழந்தைங்கள வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன்னு நினைச்சியா? இந்த எல்லா குழந்தைகளுமே நான் இங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லாம தராங்க. ஒரு பக்கம் இவங்க எல்லாருக்குமே பயங்கரமா அள்ளு விடுது. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு அந்த லேடியோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு, ஒழுங்கு மரியாதையா அந்த குழந்தைங்க எல்லாரையுமே என்கிட்ட ஒப்படைச்சிட சொல்லு. இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பக்கத்துல இருக்க ஒரு கத்தியை எடுத்து இந்த லேடியோட கழுத்துல வச்சுக்கிட்டு நம்ம வெண்பாவையும் கூட இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களையும் விட சொல்றாங்க. ஏன்னா வெண்பாவை மட்டும் காப்பாத்தணும் அப்படிங்கிறது மல்லியோட நோக்கம் கிடையாது. வெண்பா மாதிரியே தானே மத்த குழந்தைங்களும் இருக்காங்க. இவங்கள கும்பலோட போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம மல்லி இப்போ வெண்பாவையும் காப்பாத்தணும், மத்த குழந்தைங்களையும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஒரு பக்கம் அந்த லேடிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. மல்லி, நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட. எங்களோட அதாவது எங்களோட சாம்ராஜ்யத்துக்குள்ளேயே நீ எப்படி இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அந்த ரவுடி கும்பல் எல்லாருமே மல்லியை பார்த்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி வெண்பாவை காப்பாத்த போன இடத்துல கடைசியில மல்லிக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எல்லாருமே வாய் மேல விரல வச்சு யோசிக்கிற அளவுக்கு இப்போ ஒரு சில விஷயங்கள் நடந்துருச்சு. அதாவது மல்லி அங்க மாஸ் என்ட்ரி கொடுத்தது ஓகே. அதே மாதிரி இப்போ விஜய்க்கு அடுத்ததா போலீஸ்க்கு இவங்க எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுத்தது ஓகே. ஆனா கொஞ்சம் தாமதமா போயிருக்கலாம். அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு அங்க என்ட்ரி கொடுத்து இந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதாவது அந்த ரவுடிங்க நம்ம மல்லியையும் அங்க கட்டி போட்டுறாங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பா எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா உன் டாடா இங்க வருவாரு, நம்மள காப்பாத்துவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது மல்லி வந்தாங்க, காப்பாத்தி இங்கிருந்து கூட்டிட்டு போயிருந்தா பிரச்சனையே கிடையாது. கடைசியில மல்லியையும் ஒருத்தர் காப்பாத்தக்கூடிய நிலைமைக்கு இங்க வர ஆரம்பிச்சிருது. இப்போ கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம விஜய்க்கு போலீஸ்க்கு இவங்களுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. பட் இருந்தாலும் அவங்கள வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல இந்த ரவுடிங்க எல்லாம் சேர்ந்துட்டு, அந்த பொம்பளை எல்லாம் சேர்ந்துக்கிட்டு
மல்லி நீ வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட. அதுவும் இல்லாம எங்க கூட்டத்துக்குள்ளேயே வந்து இங்க இருந்து வந்து உன் குழந்தைங்கள அதாவது வெண்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தப்பு கணக்கு போட்டேன். கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுவும் இல்லாம நம்ம மல்லி வந்துட்டு ரொம்ப தெனாவட்டா எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும். எங்களை காப்பாத்துறதுக்கு என் புருஷன் வருவாரு, போலீஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மல்லி, வெண்பா இவங்க எல்லாரையுமே வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது ஏற்கனவே வந்து நம்ம வெண்பா இன்னும் குழந்தைங்களை விற்கிறத மட்டும்தான் வந்து இவங்களுக்கு ஒரு முடிவா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப மல்லியை கிடைச்சிட்டாங்க. மல்லியை வந்து கொண்டு போய் வந்து எங்கேயாச்சும் வித்தரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ மல்லியையும் விற்கிறதுக்கு இவங்க தயாராயிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல விஜய்க்கு, அடுத்ததா போலீஸ்க்கு, அதாவது தீபிகா மேடத்துக்கு எல்லாருக்குமே வந்து விஷயம் தெரிஞ்சு, இவங்கள காப்பாத்துறதுக்காக இங்க ஓடோடி வந்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த விஷயத்துக்கு அப்புறமா, அதாவது இங்க காப்பாத்துனதுக்கு அப்புறமா நம்ம விஜய் இருந்துகிட்டு மல்லிய வந்து நல்லபடியா புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா வெண்பாவ காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட உயிரையும் பணயமா வச்சு இங்க வரைக்கும் வந்து அதாவது வெண்பா இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி உண்மையிலேயே விஜய் இருந்துட்டு மல்லி கிட்ட கேட்கதான் போறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்து அந்த ரவுடிங்க கிட்ட அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாங்க. அப்பவே கேட்டிருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா கடைசியில வந்து போலீஸ் வந்து அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி வெண்பா இன்னும் மத்தவங்க எல்லாரையுமே வந்து அந்த இடத்துல இருந்து வந்து காப்பாத்துறாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.